வணக்கம். அமித்ஷா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிய குடுக்க போறார் அப்படிங்கிறதும் இருக்கு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, சின்னத்த ஒரு 3 மாசமாவது முடக்கிருவாங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. எடப்பாடி பழனிசாமி எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறாரு. அதனால சின்னத்த முடக்கிருவோம். அதுக்கப்புறமா அதிமுகவுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும், பஞ்சாயத்து வரும். கண்டிப்பா ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் ஓபிஎஸ், சசிகலா எல்லாத்தையுமே கட்சிக்குள்ள சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வருவாங்க. அப்படி வந்த பிறகு கட்சி சின்னம் இதெல்லாம் குடுக்கலாம். அதுவரைக்கும் சின்னத்தை முடக்குவோம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா முடிவு பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா பிரச்சாரத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு கும்பலை காட்டுறாரு. கும்பலை எப்படி காட்டுறாரு, அந்த கும்பலை காட்டுறதுக்கு அவர் படுற மெனக்கெடு எல்லாமே புரியுது. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி மிகப்பெரிய கூட்டணி, இதை பார்த்து திமுக பயப்படுது அப்படின்னு ஆரம்பத்தில் பிரச்சாரம் பண்ணவர் இப்போ திடீர்னு மக்களோட கூட்டணி அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதுவே பாஜக மேலிடத்துக்கு பயங்கரமான ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு. நயினா நாகேந்திரனை வச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு லாக் கொடுக்கலாம், இல்லை அந்த கட்சியை ஒற்றுமையை ஆக்கிறது பார்க்கலாம், ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கலாம் அப்படின்னு நினச்சா எடப்பாடி பழனிசாமி பேச்சை நயினா நாகேந்திரன் கேட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஓபிஎஸ்க்கு பதிலாக நயினா நாகேந்திரனை வச்சு தென் மாவட்டங்களில் இருக்க முக்குளத்தூர் வாக்குகளை நம்ம வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. அந்த எண்ணம் பொய் அப்படிங்கிறது தெரியும். பாஜகவுக்கு மத்திய உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டின் படி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த விதமான ஆளுமையும் கிடையாது. அவர் காட்டுற கும்பல் எல்லாமே காசு கொடுத்து காட்டுற கும்பல். சின்னம் கட்சி கிடச்சோன்னா கடைசி நேரத்தில் பாஜக கழட்டி விடுறதுக்கான ஒரு முடிவில் இருக்கிறாரு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை நம்பி கூட்டணி கட்சிகள் யாருமே வர்றதுக்கு தயாராக இல்லை. எடப்பாடி பழனிசாமி மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்ம அதிமுக பாஜக கூட்டணி இருக்கலாம், இருந்தோம்னா போதும், நம்ம திரும்பவும் எதிர்கட்சியாக வந்துடலாம், கொங்கு பெல்ட்டில் மட்டும் நம்ம ஜெயிக்கலாம், ஜெயிச்சுட்டு நம்ம பாஜகவோட ஆதரவோடு நம்ம கொங்கு பெல்ட்டில் ஒரு 30-35 தொகுதிகளை ஜெயிச்சுட்டு திரும்பவும் நம்ம எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் இருக்கலாம், கட்சி நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கும், அது போதும் நமக்கு, அப்புறமா பார்த்துக்கலாம், பின்னாடி பார்த்துக்கலாம், ஏன் ஓபிஎஸ் எல்லாம் கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் எண்ணத்தில் இருக்கார். ஆனால் பாஜக மேலிடம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்படிலாம் விட முடியாது, இவரை எடப்பாடி பழனிசாமி இப்படி விடக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே 4 சீட்டு நம்ம ஜெயிச்சிருக்கிறோம். அந்த 4 சீட்டை கூட நம்ம எடப்பாடி பழனிசாமியோட நயவஞ்சகத்தில் நம்ம ஜெயிக்க முடியாமல் ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டாந்து வச்சிருவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. பெரிய அளவில் நம்ம சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பாஜக மேலிடத்துக்கு இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக பாஜக கூட்டணி பெருசாக ஜெயிக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறார். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி திமுகவோட ஒரு டையை போட்டு வச்சிருக்கிறாரா, அவர் முதலமைச்சர் ஸ்டாலினோட மருமகன் சபரீசனோட மிதுனுக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்குதா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு சந்தேகம் கண்ணோட்டம் இப்போ பாஜக மேலிடத்துக்கே வந்துருச்சு. இவங்க மூலமாக பாஜகவை வாஷ் அவுட் பண்ணிவிடுங்க, பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே வளர விடக்கூடாது அப்படின்னு சொல்லி திமுக மேலிடத்தோட எடப்பாடி பழனிசாமி டையப் போட்டு பண்ணுறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. ஏன்னா தேமுதிக இந்த கூட்டணியில் இருந்தாங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்க முடியும், கொடுத்துருக்கலாம். ஆனால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சி நான் தேர்தலுக்கு அப்புறம் கொடுக்குறேன்னு சொல்லி நான் வேணா உங்களுக்கு அக்ரிமெண்ட் வேணா போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி வாய்மொழி உத்தரவே இவரால் நிறைவேற்ற முடியலையா. அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துட்டு ஒருவேளை இவர் கொடுக்கல அப்படின்னா தேமுதிக என்ன ஆகும்? இப்போ தேமுதிக கொடுக்கல அப்படின்னோன்னா தேமுதிக திமுக கூட்டணியோட போய் சேர்ந்துட்டாங்க, திமுகவோட தான் கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமியே இந்த கூட்டணியை பலப்படுத்தணுங்கிற எண்ணமே அவர்கிட்ட இல்லை அப்படின்னு பாஜக மேலிடம் குறிப்பாக அமித்ஷா சந்தேகப்படுறாரு. எடப்பாடி பழனிசாமி நம்ம கூட்டணியை காலி பண்ணுறதுக்கான முயற்சியில் தான் இருக்கிறாரு. அவர் எதிர்கட்சியாக வந்தால் போதுங்கிறதுல மட்டும்தான் இருக்கிறாரு. எதிர்கட்சி தலைவராக இருந்தால் உட்காந்தா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டுமே செயல்படுறாரு. நம்மளை தோக்கடிக்கணுங்கிற எண்ணத்தில் செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இது சம்பந்தமாக பிரதமர் மோடிட்டையும் அவர் பேசிட்டார். இப்போ பார்த்திங்கன்னா அவர் கையில் என்ன இருக்குது, கட்சி சின்னம், இது தேர்தல் ஆணையத்தில் இருக்குது, கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா அதிமுக விதிகளின்படி 43 படி பார்த்திங்கன்னா பொதுக்குழு மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிற எந்த ஒரு பதவியுமே செல்லாது. இப்போ ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு பதவியை கொண்டு வந்தாங்க, அதுவே செல்லாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியை பொதுக்குழு மூலமாக பொதுச் செயலாளராக கொண்டு வராங்க. அது செல்லாது அப்படின்னு தான் சூரியமூர்த்தி வழக்கு தொடுத்திருந்தார். அந்த வழக்கின் மூலமாக பார்த்திங்கன்னா அவரை அதிமுக அடிப்படை உறுப்பினரே கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவர் அடிப்படை உறுப்பினர் தான் அப்படின்னு நீதிமன்றம் ஒத்துக்குச்சு. அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர் பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை தப்பு, சிவில் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடக்குது. அந்த வழக்கு முடிஞ்ச பிறகு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி சொன்னாங்க அப்படின்னா ஒரு 3 மாதத்துக்காக இந்த சின்னத்தை, ரெட்டைலை சின்னத்தை
முடக்கிடுவாங்க. அப்படி ஒரு முடக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுப்பாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன், சிவி சண்முகம் போன்ற முக்கியமான 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுத்தாங்க. போய் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குங்க, நம்ம திரும்ப ஆட்சிக்கு வரணும்னா ஒருங்கிணைந்த அதிமுக இருக்கணும், ஒருங்கிணைந்த அதிமுக, பலமான அதிமுக, அந்த அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு மற்ற கட்சிகள் வந்து தயாராக இருப்பாங்க. ஆனால் 2026 திரும்பவும் அதிமுக தோற்றுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதிமுகக்கான எதிர்காலம் இல்லை அப்படிங்கிறத தெளிவுபட சொன்னாங்க. அது எல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் மூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டார் எடப்பாடி பழனிசாமி. ரொம்ப கஷ்டமாக போச்சு அவங்களுக்குலாம். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என்னடா இதை எப்படி வெளியே போய் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையாக ஆயிடுச்சு. ஓபிஎஸ்ஸை கட்சியில் சேர்க்கறதுக்கு என்ன இருக்குது உங்களுக்கு? நிபந்தனை இல்லாமல் நான் கட்சிக்குள்ளே சேர்றேன்னு சொல்கிறாரு. அவர் ஓபிஎஸ் ஆதரிக்கிறவங்களுக்கு கட்சியில் முக்கியமான ஒரு பதவியை கொடுங்க, எனக்கு எதுவுமே வேணாம், நான் கடைசி வரைக்கும் அதிமுக தொண்டனாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இது வரைக்குமே நீதிமன்றத்தில் எல்லா வழக்குகளையுமே ஜெயிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தார். எப்படி இதெல்லாம் ஜெயிக்கிறாரு? அதிமுகவில் வந்து யாருமே வந்து இதை பார்க்கவே மாட்டாங்களா? அதிமுக சட்டத்திட்ட விதிகளை எதுவுமே பார்க்கவே மாட்டாங்களா? அப்படின்னா கிட்டத்தட்ட நீதிமன்றத்துக்கே 300 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 300 கோடி ரூபா செலவு பண்ணி ஓபிஎஸ்ஸை ஓரம் கட்டுறதுக்கு தானா இவ்வளவு பணம் செலவு பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வியை வந்து கேட்குறாங்க. ஏன்னா அவர் வந்து அதிமுக கரவேட்டி கட்டாததுக்கு இவ்வளவு செலவா, 300 கோடியா அப்படிங்கிற மாதிரி தோணுது, எல்லாத்துக்குமே தோணுது. இதெல்லாம் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி தேவையில்லாமல் அதிமுகவோட கட்சி பணத்தை எடுத்து செலவு மேலே செலவு பண்ணுறாரு. கூவத்தூரில் பணம் கொடுத்தாரு, எல்லாமே அவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே ஜெயலலிதா பணம் தான். எல்லாத்தையும் அடித்து நவுத்தி எல்லாத்துக்குமே கொடுத்துட்டார் அதிமுக எம்எல்ஏக்கு. என்னவோ இவர் கொடுத்த மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து சம்பாரிச்சிட்டார். ஓபிஎஸ் வந்து 3 முறை முதலமைச்சராக இருந்தார். அவர் எந்த பீரியடில் இருந்தார் முதலமைச்சராக? ஜெயலலிதா பீரியடில் இருந்தார். ஜெயலலிதா பீரியடில் வந்து யாராவது ₹1 கூட காசு எடுத்து பாக்கெட்டில் போட்டு போய் டீ குடிச்சிட்டு வந்துட முடியுமா? கண்காணிச்சிக்கிட்டே இருப்பாங்க, தொலைச்சி போடுவாங்க. ஆனால் ஓபிஎஸ்னால் சம்பாதிக்க முடியாது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சசிகலாவையும் சிறைக்கு போன பிறகு கட்சி ஃபுல்லாக அவர் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது சும்மா அள்ளி சம்பாரிச்சிட்டார். அப்படியே வாரி சுருட்டி எடுத்துட்டார் மனுஷன். அதுவும் கொரோனா பில்லாம் வந்துச்சுல்ல, அவங்க போட்ட கணக்கு தான். சும்மா ஜெயக்குமார்லாம் தெரியுமில்ல, இந்த ஸ்ப்ரே பண்ணிட்டு தண்ணியை வச்சு ஸ்ப்ரே பண்ணி கொரோனாவை அழிக்கிறேன்ட்டு போனார்ல, அப்படியே நடு ரோட்டில் இப்படி நடந்துட்டு போனார். பின்னாடியே எல்லாமே 2 சைடும் தண்ணி அடிச்சுட்டு பீச்சிக்கிட்டு அடிச்சுட்டு வந்தாங்க. இதெல்லாம் என்னடா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் கோடி ஊழல்களை ரொம்ப சிம்பிளாக சம்பாரிச்சிட்டு போய்கிட்டே இருந்துட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் சம்பாரித்த காசுகளை வச்சுக்கிட்டு இவங்க வந்து அடக்கமாக இருக்கிறாங்க. ஓபிஎஸ் வந்து இப்போ தனிப்பட்ட முறையில் கட்சி ஆரம்பிக்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 500 கோடியாவது வரும். அவர் பெருசாக வந்து சம்பாதிச்ச காசையும் இழந்துட வேணாம் அப்படின்னு நினைக்கிறார் அவர். அதனால பார்த்தீங்கன்னா அதிமுகக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறாரு. இதை பாஜக மேலிடத்துல பல முறை சொல்லியாச்சு. பாஜக மேலிடமும் அதை தான் விரும்புகிறாங்க. அவங்களுமே ஓபிஎஸ்ஸை கட்சிக்குள்ளே சேர்க்கறதுக்கு உனக்கு என்ன இருக்குது? என்ன பண்ண போகிறாரு அவர் ஓபிஎஸ்ஸு? உன் கையில் தான் நிர்வாகிகள் எல்லாமே இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது எதுக்காக நீ இந்த மாதிரி வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லி பல தடவை சொல்லி பார்த்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி கேட்குற மாதிரியே இல்லை. சசிகலாவையும் கட்சிக்குள்ளே கொண்டு வரதுக்கான முயற்சி நடக்குது. கண்டிப்பாக வந்து அமித்ஷா வந்து இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூரியமூர்த்தி வழக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ வந்து யாருமே பார்த்திங்கன்னா இப்போ ஓபிஎஸ்க்கோ கேசி பழனிசாமிக்கோ இவங்க வழக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேல்முறையீடு போகிறதுக்கெலாம் அவங்களாம் ரொம்ப பிரியப்படலை. இப்போ வந்து சூரியமூர்த்தி வழக்கில் மட்டும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பு மேல்முறையீடுக்கு போவாங்க. தேர்தல் ஆணையம் இந்த பீகார் தேர்தல் ஒன்று இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அதாவது தேர்தல் ஆணையத்தில் போய் மனுவை கொடுத்து இந்த இதை எங்களுக்கு தேர்தல் நெருங்கிருச்சு, இரட்டை இலச்சினம் தொடர்பாக எங்களுக்கு வேணும் அப்படின்லாம் கேட்பார். நம்ம தான் பாஜகவோட கூட்டணி இருக்கமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் பேசுவார். பாஜக மேலே வந்து இவர் மேலே எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடு இருக்கிறாங்க. கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியை அவன் துரோகம் பண்ணுவார் அப்படின்னு அவங்களுக்கும் நல்லா தெரியும். அதனால் பார்த்திங்கன்னா அவங்க என்னென்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அவ்வளோ சுலபத்தில் கொடுக்க வேணாம், சூரியமூர்த்தி வழக்கு இருக்குல்ல அந்த தீர்ப்பை வச்சு எடப்பாடி பழனிசாமி சிவில் நீதிமன்றத்தில் அவர் தான் கட்சியோட பொதுச்செயலாளர் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சுட்டு வரட்டும். அதுக்கப்புறமா சின்னம் கொடுக்கலாம், கட்சியை கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இவர் பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை தப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி எனக்கு தான் எம்எல்ஏ ஆதரவு அதிகமாக இருக்குது, கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள்லாம் அதிகமாக இருக்கிறாங்க, பொதுக்குழு செயற்குழு எல்லா உறுப்பினரும் எனக்கு அதிகமாக இருக்கிறாங்க, ஓபிஎஸ்க்கு ஒன்றும் கிடையாது, நீங்கள் வேணால் அதை வச்சு பாருங்கள் அப்படின்னா இல்லை இது வந்து செட் ஆகாது. அதிமுக மற்ற கட்சிகள் வேறு, அதிமுக கட்சியில் இருக்கிற பஹிலா வேறு.
அதிமுகவில் சொல்லியிருக்க விஷயங்களே வேறு. நிறுவனர் வந்து 1.5 கோடி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர் தான் பொதுச்செயலாளர். அவர் தான் உறுப்பினர் அட்டை போடணும், அவர் தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போடணும், ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் கூட கையெழுத்து போட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பை சொல்ல போகிறாங்க. சொல்லி இவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னா, இப்போ ஒரு 3 மாதத்துக்கு கட்சியோட சின்னத்தை வந்து முடக்கி வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ கட்சி சின்னத்தை வந்து முடக்கிட்டாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்குள்ளே என்ன வரும்? பிரச்சனை வரும், பஞ்சாயத்து வரும். 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் ஒன்னால தான் உன்னுடைய சுயநலத்தினால தான் இப்படி வந்து ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு, நீ என்ன செய்கிற, ஓபிஎஸ்ஸை கட்சிக்குள்ளே சேரு, சசிகலா கட்சிக்குள்ளே கொண்டு வா, உனக்கு மட்டும் என்ன அவ்வளோ ஆசை, நீ மட்டும்தான் முதலமைச்சர் ஆகணுமா, நீ மட்டும்தான் பொதுச்செயலாளர் இருக்கணுமா கட்சிக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தொண்டர்களை முடிவு பண்ணி எடுக்கட்டுமே, இது வந்து ஜனநாயக கட்சி தானே, ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிற ஒரு உள்கட்சிக்குள்ளே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை பஞ்சாயத்தை உருவாக்கி விட போகிறாரு. இப்போ இந்த பஞ்சாயத்து உருவான பிறகு எடப்பாடி பழனிசாமி வேறு வழி இல்லை, வேறு என்னடா இது உட்கட்சி பிரச்சனையை உருவாக்கி விட்டாங்க அப்படின்னா பாஜக அதை செய்யும், கண்டிப்பாக செய்வாங்க. அது செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் ஆகும், பின்னடைவாகும். அதனால் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கையில் கூட்டணி வர்றதுக்கு யோசிக்கிறாங்க. அப்படிங்கும்போது பாஜக மேலிடம் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும். ஏன்னா அவங்களும் வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 20-25 தொகுதியாவது ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி கவலையே படலை. ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே கொங்கு பெல்ட்டில் மட்டும் நம்ம ஜெயிச்சா போதும், ஒரு 30 தொகுதியை நம்ம ஜெயிச்சுக்கிட்டு எதிர்க்கட்சி தலைவராக உட்காந்துருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டுமே இருக்கிறார். இதை பாஜகனால் ஏற்றுக்கவே முடியல. எடப்பாடி பழனிசாமி நமக்கு எதிராக திமுகவோட ஒரு கூட்டணி வச்சு பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் செயல்படுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் பாஜக மேல் இடத்துக்கு போயிருக்கு. அதனால தான் பிஎல் சந்தோஷை இப்போ தமிழ்நாட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. ஓபிஎஸ் பிஎல் சந்தோஷை சந்திக்கிறது சந்தேகம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வைத்திலிங்கமோ மனோஜ் பாண்டியனோ சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா பிஎல் சந்தோஷ் கொடுக்குற ஒரு தெளிவை பொறுத்து, அறிக்கையை பொறுத்து அமித்ஷா வந்து உடனே ஒரு நடவடிக்கை எடுப்பார். தேர்தல் ஆணையத்தில் அடுத்த வாரத்துலேயோ இல்லை அடுத்த மாதங்கள்லையோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு திரும்பவும் ஒரு விசாரணை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. இல்லை எடப்பாடி பழனிசாமியே தேர்தல் ஆணையத்தில் மனு போடுவார், இரட்டை இலை சின்னத்தை கொடுங்க, நான் தாங்க உண்மையான அதிமுக அப்படிங்கிற மாதிரி பேசுவார். இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சின்னத்தை முடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜக மேலிடத்தோட முக்கியமான ஒரே ஒரு கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருங்கிணைந்த அதிமுக, ஓபிஎஸ் சசிகலா 2 பேருமே கட்சிக்குள்ளே கொண்டு வாங்க அப்படிங்கிறது மட்டும்தான். எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஒத்துக்கலை அப்படின்னா சின்னம் முடக்கப்படும், கட்சிக்குள்ளே பிரச்சனை வரும். எடப்பாடி பழனிசாமியை கூட ஒரு நகர்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேர்தல் ஆணையம் வந்து நீங்கள் சிவில் நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் முடிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறமா சின்னத்தை வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக முடிச்சிருவாங்க, வேலையை முடிச்சிருவாங்க. எடப்பாடி பழனிசாமியோட சோழியை முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கருத்து சம்மந்தமாக அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.